காதல் கிசுகிசுக்கள் கலந்து கட்டி அடித்தாலும் கண்டு கொள்ளாமல் தான் உண்டு தான் வேலையுண்டு என்று இருப்பவர் பிரபுதேவா. ஆனாலும் அவரைச் சுற்றி கிசுகிசுக்கள் பஞ்சமில்லாமல் பரவிக் கொண்டிருக்கிறது. நடிகர், டான்ஸ் மாஸ்டர் மற்றும் இயக்குனர் என முப்பரிமாணங்களை கொண்ட பிரபுதேவா சில வருடங்களுக்கு முன்பு இவரும் நடிகை நயன்தாராவும் காதலித்தனர். பிரபுதேவாவை திருமணம் செய்து கொள்ள நடிகை நயன்தாரா இந்து மதத்திற்கு கூட மாறினார். பிறகு ஒரு சில கருத்து வேறுபாடு பிரச்சனைகளால் இருவரும் பிரிந்துவிட்டனர். இந்த காதல் முறிவுக்கு பின்னர் பிரபுதேவா சில படங்களை இயக்கினார். அவருடைய படங்களில் நடிக்கும் நடிகையுடன் கிசுகிசுக்கள் பரவினாலும் குழந்தைகள் போதும், இப்போதைக்கு காதல் தேவையில்லை என்று சொல்லி வந்தார் பிரபுதேவா. ஆனாலும் நாங்கள் விடமாட்டோம் என்று விடாமல் எழுதி வந்த ஊடகங்களுக்கு சூடாக ஒரு செய்தி மாட்டியுள்ளது. அது வேறு யாரும் அல்ல, கன்னட நடிகை தேஜஸ்வினி தானாம். தேஜஸ்வினியுடன் மீண்டும் காதலில் விழுந்துள்ளார் என்று கிசுகிசுக்கள் கிளம்பியுள்ளன. சமீபத்தில் சென்னை வந்த பிரபுதேவா பார்ட்டி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார். இதில் பங்கேற்க தனது நெருக்கமான இயக்குனர்கள், நடிகர்களை அழைத்திருந்தார். நடிகைகளில் கன்னட ஹீரோயின் தேஜஸ்வினிக்கு மட்டும் சிறப்பு அழைப்பு விடுத்துள்ளார். அவரும் பார்ட்டியில் கலந்து கொண்டார். அவரை சக விருந்தினர்களுக்கு பிரபுதேவா அறிமுகம் செய்து வைத்தார். நீண்ட நாட்களாகவே பிரபுதேவாவை எனக்கு நன்றாக தெரியும். அவருடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன். நெருங்கிய நண்பர்களுக்கு அவர் பார்ட்டி ஏற்பாடு செய்தார். என்னையும் அதில் பங்கேற்க கேட்டார் என்றார். மேலும் எங்கள் உறவு எதையும் எதிர்பார்த்து ஏற்பட்டது கிடையாது. நாங்கள் இருவரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகும் மிக நெருக்கமானவர்கள் என்றார் தேஜஸ்வினி. தேஜஸ்வினியின் இந்த பதில் இருவருக்கு இடையே நட்பை தாண்டிய உறவு இருப்பதற்கு அறிகுறி என ஊடகத்தினர் கருதுகின்றனர். இவர்களின் காதல் விவகாரம் விரைவில் வெளிவரும் என சினிமா வட்டாரத்திலும் எதிர்பார்க்கப்படுகிறது.